ஹாய் சார், நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இட்டாலியா பேசுகிறேன். உங்ககிட்ட எப்படி எந்த மாதிரி சர்ஜரிலாம் இருக்குது, நான் வந்து பார்க்க ஒரு பொண்ணு மாதிரியே தெரியணும், அதனால அழகாக மாறுறதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்னென்ன சர்ஜரிலாம் இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா? கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். எஸ் மேடம். ஆக்சுவலாக வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து நம்ம வந்து தலை முதல் பாதம் வரை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இந்த ஹேர்லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஹேர்லைன் வந்து லோவாக இருக்கும், மேலுக்கு வந்து அதிகமாக. அதனால் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ஹேர்லைன் கொண்டு வரலாம். கூட வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் ஹேர் கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் மெடிசன், கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கொஞ்சம் ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோர்ஹெட் ஃபேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஐப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். அந்த போன் வந்து ரொம்ப ரிஜஸ் பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணி அந்த போன் ஸ்மூத் பண்ணிட்டா உங்களுக்கு ஷேப் வந்து ஃபீமேல் ஷேப் வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோஸ் வந்து பெரிய நோஸாக தெரியும் மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கு வந்து ரைனோப்ளாஸ்டின்னு சொல்லி ஒரு சர்ஜரி பண்ணி நோஸ் ஷேப் மாற்றலாங்க. அதுக்கப்புறம் சின், அப்புறம் ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிள், இதெல்லாமே வந்து ஒரு ஃபீமேல் கான்டூரிங் கொடுக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபேஷியல் ஃபெமினிஷன் சர்ஜரின்னு பேருங்க. சம்டைம் வி ஆல்சோ இன்ஜெக்ட் த ஃபேட் டு சீக் பண்ணுறோம், லிப்புக்கு இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, லிப்பு ஷேப் வரதுக்காக சம்டைம் ஃபில்லர்ஸ் போடலாம், அப்படி இது போடலாம், ஃபேட் போடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரல், உங்களுடைய வாய்ஸ் மாறுறதுக்காக வந்து இந்த குரல் வரையில் தைரோப்ளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மேல் டு ஃபீமேல் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலாங்க. ஓகேங்களா? அதனால சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா? அதிகமாக கத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மேலுக்கு தான் ஹை பிச்சு, ஃபீமேலுக்கு சாஃப்ட் பிச்சுனால வந்து நார்மல் ஃபீமேல் வாய்ஸ் வர அவ்வளோதாங்க. தென் டாப் சர்ஜரி வந்து நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஃபேட் மட்டும் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். அது வந்து ஒரே டைம் பண்ண முடியாதுங்க. ஒரு சீரியலாக ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அது சிலிக்கான் பெட்டரா அந்த தோடுன்னு இருக்குது பெட்டரா? சிலிக்கான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும். ஒரே டைம் ஆப்ரேஷன், உங்களுக்கு செலவு கம்மி. இந்த ஃபேட் போடும்போது நீ நீட் ரிப்பீட்டேஷன். இப்போ வந்து போட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்பி போடணும். ஒரு வால்யூம் பெருசாக கிடைக்கும், பட் ப்ரொஜெக்ஷன் வராது ஃபேட் போடுறதுனால. வருமா? எதுவுமே ப்ராப்ளம் இல்லைங்க. சம்டைம் நூற்றில் ஒருத்தர் இந்த சிலிக்கான் அலர்ஜினால சம்டைம் இந்த எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காதுங்க. நம்ம வந்து எல்லா சிலிக்கான் கம்பெனிக்காரங்க ஒரு 10 years வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், போன பண்ணிக்கலாம். அது நிரந்தரமாக வச்சுக்க முடியாது? வச்சுக்கலாங்க. சில பேருக்கு 25-30 வருஷம் ஒன்றும் பிரச்சனை வரதில்லை. அக்கேஷனில் சில பேருக்கு வந்து இதனால் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் வந்து ரொம்ப ரேருங்க. அடிக்கடிக்கு வலிக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த இம்ப்ளான்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கிடைக்கும், வெயிட்னால டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த தழும்பு மட்டும் கொஞ்சம் பெயின் வரலாம். சப்போஸ் ஹைப்போடெமஸ் ஸ்கார்னு சொல்லி வரலாம் சில பேருக்கு, அதனால பெயின் இருக்குது. அதர்வைஸ் மற்றபடி ஒன்றும் அதில் தொந்தரவு வராது உங்களுக்கு. ஓகே.